நீங்கள் சிங்கங்கள் எல்லையற்ற சக்தி படைத்த ஆன்மாக்கள் பிரபஞ்சத்தின் சக்தி உள்ளது உங்களிடத்தில் இருக்கிறது. நண்பா, நீ ஏன் அழுது புலம்புகின்றாய்? நீ எல்லையற்ற ஆகாயம் போன்றோன். ஆகாயம் எப்பொழுது மாறாத மாசற்ற நீலநிறமாக இருக்கின்றது. வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இன்ட்ராடே சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய டெய்லி அப்டேட்காக. ஸோ இது வரைக்கும் ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு நாளும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அப்டேட் பண்ணுறதுடைய நோக்கம் இந்த சிஸ்டமுடைய ரூல்ஸை பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த சிஸ்டத்தை ப்ராஸ்பெக்டிவாக, அதாவது டெய்லியும் ஒவ்வொரு நாளும் இது முன்னோக்கி பரிசோதனை பண்ணி பார்த்தால் என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பட் யூஸ்வலாக பேக் டெஸ்ட் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்சைட் கொடுக்கும் ஒரு சிஸ்டத்தை பற்றி. ஏன்னா ஒரு சிஸ்டத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணதா மினிமம் ஒரு 10 வருஷமாவது பண்ணி பார்க்கணும். ஒரு 2000 to 3000 ட்ரேடாவது பண்ணி பார்க்கணும். ஸோ முன்னோக்கி செய்கிறதுங்கிறது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான வழிய. பட் இந்த சிஸ்டம் ஒரு எஃபெக்டிவான சிஸ்டம்ங்கிறது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். பட் இந்த காணொலி டோட்டலாக இன் 1 2 3 4 5 1 2 3 5 இந்த காணொலி இந்த சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்குது, இந்த சிஸ்டத்தை எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த டெய்லி அப்டேட்டுங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ண பிரேக் அவுட் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை நம்மளுடைய ட்ரேடர் யார் ட்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுகார் தான் இந்த பிரேக் அவுட் சிஸ்டத்தை ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு அவர் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாருங்கிறத பார்ப்போம். ஸோ கழுகாருடைய பிரேக் அவுட் சிஸ்டத்துடைய ரூல்ஸ் என்ன, 9:15 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் என்னவா இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ 9:15 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக தான் இருக்குது. நேற்று இருந்த க்ரீன் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ அவருடைய பை ரூல் என்ன, 9:15 கேண்டிலுடைய ஹையை பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி ஆகலாம். ஸோ 16,799 ட்ரிகர் ஆகுது. இந்த கேண்டில் அவர் என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட 16,853, அதாவது ஒரு 0.3% அவருக்கு ஃபேவராக மூவ் ஆகுது. ஸோ சிஸ்டம் ரூல் பிரகாரம் என்ட்ரியிலேருந்து 0.3% ஃபேவராக போனாவே ஸ்டாப் லாஸை என்ட்ரி கொண்டு வந்துடலாம். ஸோ அவர் இந்த இடத்துல 16,853 போகும் பொழுது ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு இங்கே கொண்டாந்துடுறாரு. அப்போது ஒரு கட்டத்தில் மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்டால் ஆகி என்ட்ரியிலேயே ப்ரைஸை அடிக்கிறதுனால அவருக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வெளியே வந்துருப்பார். ஸோ கழுகாரனுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 5 லாட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லாங் போகிறாரு. என்ட்ரி 16,799, எக்ஸிட்டும் 16,799. அவருக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வெளியே வராரு. ஆனால் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நெகட்டிவ் சம் கேம்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாட்டியுமே கூட செலவினம்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 6 பாயிண்ட் ஸ்லிப்பேஜுக்கும் செலவுக்கும் சேர்த்து ஒரு 6 பாயிண்ட், ஒரு 1,500 அவர் லாஸ் பண்ணிடுறாரு. பட் ஆல்ரெடி அவருடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ப்ராஃபிட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,12,187 ப்ராஃபிட்டில் இருக்காரு. ஸோ ஃபர்தராக என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ செல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடி ரேலி ஆச்சு போச்சு. ஆனால் அவருக்கு மறுபடியும் என்ட்ரி கிடைக்கல. பட் ஃபார்ச்சுனேட்டாக 1:40க்கு இந்த கேண்டில் சூப்பர் ட்ரெண்டை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் சிஸ்டம் ரூல் பிரகாரம் சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக இருக்கக்கூடிய, ஸோ பிரேக் அவுட் சிஸ்டம் பிரகாரம் ப்ரைஸ் க்ரீனாக இருக்கக்கூடிய சூப்பர் ட்ரெண்ட் உடச்சி கீழே க்ளோஸ் ஆனால் ரெட்டாக மாறிடும். அப்போ ட்ரெண்ட் டவுன் ரெட்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எந்த கேண்டில் அந்த க்ரீனாக ரெட்டாக உடச்சதோ ரெட்டாக மாற்றுச்சோ அந்த கேண்டில் சிக்னல் கேண்டிலாக எடுத்துக்கிட்டு அந்த கேண்டிலுடைய லோவர் ட்ரெண்டான ஷார்ட் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 16,874 30 ட்ரிகரான ஷார்ட் போகலாம். ஸோ 16,874 இங்கே ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் மேலே போயிருந்தாலுமே கூட 16,899, கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் லேரே ஆனாலும் அவர் ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் செல் ஆஃப் ஆகி கீழே வருது. ஸோ நம்ம ரூல்ஸ் பிரகாரம் 100 பாயிண்ட்ஸ் தாண்டினால் இந்த பிரேக் அவுட் சிஸ்டம் ரூல் 100 பாயிண்ட்ஸ் தாண்டினால் ஒரு சப்போர்ட் ரீசனில் கண்டிப்பாக அவர் வெளியே வரலாம். ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேனுடைய லோ ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் 16,626 க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு கேப் அப்.
ஸோ இன்றைய லோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பாருடைய லோ, ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவருடைய லோ வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கு. ஏன்னா இந்த கேப் ரீஜன், இந்த கேப் ரீஜனுக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் வந்து 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, கேப் ரீஜனுக்குள்ளே போகும்போது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, பிளாக் ஹோல் எது போனால் உள்ளே இழுத்துக்குதுங்களா, அது மாதிரி கேப்பில் போகும்போது குறிப்பாக கேப்பப்பான ப்ரைஸ் வந்து இந்த கேப்பில் வரும், அப்படி செல்லாப் ஆகி எப்படி ப்ரைஸ் கீழே வரும். இல்லை சில நேரங்களில் இந்த கிராப்பை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த கேனுடைய லோவை வந்து நாம் சப்போர்ட்டாக வச்சு ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் வந்து அந்த லோ உடச்சி கீழே போகுது. அப்போது இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் வச்சுக்கிறோம் 16,782. ஆனால் ப்ரைஸ் வந்து அந்த லெவலில் ட்ரிகர் ஆகலை. அடுத்தது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் இன்னொரு நியூ லோ கிரியேட் பண்ணனால இந்த கேண்டலோட ஹையை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்பை செட் பண்ணும்பொழுது 16,745.95 ட்ரிகரான எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ கழுகாரனுடைய ட்ரேட் ஒரு 2:45க்கு இந்த ஹையை ட்ரிகர் ஆகி ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ரெண்டாவது ட்ரேடில் கழுகாருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரேட்னு வரும்போது இங்கிருந்து நீங்கள் அந்த நடுவில் வந்து இந்த சீட்டை காமிச்சிட்டு, ஆக்சுவலி இந்த சீட்டை நான் காமிச்சிருக்கணும் பிரேக் அவுட் சிஸ்டத்துக்கு. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ ரெண்டாவது ட்ரேட் பார்த்தீங்கன்னா அதே இன்னைக்கு நிஃப்டி வந்து 5 லாட் அவர் ஷார்ட் செல் போகிறாரு 16,874. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 16,074.95, ஒரு 128 பாயிண்ட் ப்ராஃபிட் வருது. செலவு போக 122 பாயிண்ட். ஸோ அவருடைய இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30,512. குமுலேட்டிவ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,42,700 அவருடைய அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் மட்டும் வந்திருக்கு. ஸோ குமுலேட்டிவ் ப்ராஃபிட் வித் டோட்டல் கேபிட்டல் ஸ்டார்டட் வித் 6 lakhs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,42,700 இருக்கு. ஸோ ஓவரால் அவருடைய சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24% அளவுக்கு வந்திருக்குது. ஸோ மொத்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7,42,000. அப்போது நாம் வந்து ஒரு லாட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி 5 லாட் இருந்தது, நாம் நாளைக்கு நிஃப்டி பொசிஷன் எடுக்கும் பொழுது 6 லாட்டை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு 1,20,000 ரூபாய்க்கு ஒரு லாட் நாம் வாங்கலாம். ஸோ நாம் இந்த அக்கௌண்ட்டை காம்பவுண்ட் பண்ண போகிறதுனால 7,42,000 வந்ததுனால நமக்கு வந்து 6 லாட் வாங்குறதா இருந்தால் 6 × 1,20,000 7,20,000 20,000 சர்ப்ளஸாகவே நம்மகிட்ட இருக்குது. அதனால சைஸ் வந்து பொசிஷன் சைஸை நம்ம நாளையிலிருந்து கூட்ட போகிறோம். ஓகேங்களா, நாளையோ நாளானைக்கு எப்போ ட்ரேட் வருதோ அப்போ கூட்ட போகிறோம். ஸோ இது கழுகாரனுடைய ட்ரேடிங். சரி, அடுத்தது குருவியாரனுடைய ட்ரேடிங் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸோ குருவியாரர் வந்து இன்னைக்கு அவருடைய இது என்ன, குருவியாரனுடைய சிஸ்டம் வந்து அதே சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணதான். ஆனால் அவர் 915 கேண்டிலுடைய ஹையிலிருந்து 0.10% ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆனால் தான் அவர் என்ட்ரி ஆவார். ஸோ அப்படி பார்க்கையில் 16,798. அப்போது 0.10%னா 16.70 பாயிண்ட் வந்து கீழே வரணும். அதாவது 17 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ ஹையிலேருந்து 17 பாயிண்ட்னா 16,781க்கு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகணும். ஸோ அடுத்த பார் ரீட்ரேஸ் ஆகலை, அதுக்கு அடுத்த பாரும் ரீட்ரேஸ் ஆகலை. பட் அதுக்கு அடுத்த பார் கிட்டத்தட்ட அந்த 81 தாண்டியே கீழே வந்துடுது. அதுக்கடுத்து இன்னொரு பார் நியூ லோ கிரியேட் பண்ணுது. இங்கே வரும்போது இந்த பார் ஹையை ட்ரிகராக வச்சுக்கிறோம் 16,817. பட் அடுத்து இன்னொரு பார் நியூ லோ கிரியேட் பண்ணதுனால அந்த பாரோட ஹையை ட்ரிகராக வச்சுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 16,795.50க்கு என்ட்ரி ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது இதை நாம் நேற்று கேப் டவுன் ஆன பாருடைய ஹையை நாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறோம். அது எங்கே டச் ஆகுதோ அந்த பாருடைய ஹை 100 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகி அந்த லெவலில் டச் ஆகி அங்கே ரிஜெக்ட் ஆகிற பாருடைய லோவுக்கு நம்ம வெளியே வரணும். ஸோ 16,918.70. ஸோ டேக் ஆஃப் ஆன ப்ரைஸ் அப்படியே ரேலி ஆகிட்டே போகும்பொழுது இந்த இடத்துல 16,923 கிட்டத்தட்ட இந்த ஹையை கிராஸ் பண்ணியே போகுது.
ஸோ எந்த பார் அங்கே போய் டச் ஆச்சோ அந்த பார் லோவிலேருந்து நம்ம ட்ரெயில் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பாருடைய லோவில் நம்ம வெளியே வந்துடுறோம். 16,909 ட்ரிகர் ஆகும்போது வெளியே வந்துடும். இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ கிருவியாருடைய ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சாரி விமல், ஒன்ஸ் அகைன் குருவியினுடைய சீட்டை காட்டுறதுக்கு பதிலாக நான் வந்து காக்காயினுடைய இதை காமிச்சிட்டேன். அதனால் நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம் குருவியினுடைய ஜோனலை பார்ப்போம், ட்ரேடிங் ஜோனலை பார்ப்போம். ஸோ 21 நிஃப்டி 5 லாட் லாங் போயிருக்காரு. என்ட்ரி வந்து 16,795.50, எக்ஸிட் வந்து 16,909. ஒரு 113 பாயிண்ட் அவர் ப்ராஃபிட், 6 பாயிண்ட் செலவினத்துக்காக போயிருது. ஒரு 26,875 ரூபா ப்ராஃபிட். ஸோ குமுலேட்டிவ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,28,000 ரூபா அவருக்கு வந்து குமுலேட்டிவ் ப்ராஃபிட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா குருவியினுடைய சிஸ்டத்து பிரகாரம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணது 6 லட்சம். அவருடைய அக்கௌண்ட்டில் இப்போ 4.25% அது அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு, அப்ரிஷியேட் ஆகிருக்குது. ஸோ அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ முன்னேற்றம் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது காக்கானுடைய ட்ரேடிங் சிஸ்டம் என்ன? காக்கானுடைய ட்ரேடிங் சிஸ்டம் வந்து 915 பார் கம்ப்ளீட் ஆன உடனே சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 915 பாருடைய க்ளோஸ் ஆகும்போது சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ வந்து 16,657. ஸோ இதோட 0.15% கூட்டணும், கிட்டத்தட்ட ஒரு 26 பாயிண்ட்டு. அப்போ 16,683 பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகணும். பட் மார்க்கெட் ரீட்ரேஸே ஆகலை, அந்த லெவலுக்கே வரல. ஸோ மார்னிங் செஷனில் அவர் ட்ரேட் கிடைக்கல. ஸோ மத்தியானத்துக்கு மேலேயே தான் அவர் ட்ரேட் கிடைக்குதான்னு பார்த்தா மத்தியானம் சூப்பர் ட்ரெண்டுடைய வேல்யூ இந்த ரெட்டாக உடச்சி க்ளோஸ் ஆகும்போது சூப்பர் ட்ரெண்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ வந்து 16,951. இதில் ஒரு 26 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். அப்போது 16,925 ப்ரைஸ் ரீச் ஆனால் அந்த பார் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து அதில் லோக்கு ட்ரிகர் ஆனால் ஷார்ட் போகலாம். பட் ப்ரைஸ் வந்து 16,895 வரைக்கும் தான், 99 வரைக்கும் போச்சு. ஆனால் நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 வரைக்கும் ரீச் ஆகணும். ரீச் ஆகாதனால இன்னைக்கு காக்காய்க்கு வந்து ட்ரேடே இங்கே கிடைக்கல. ஸோ காக்காயார் வந்து இன்னைக்கு ஏமாற்றத்தோட வெளியேறியிருக்கார். பட் அவர் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாருன்னா மார்க்கெட்டில் சில நாள் ட்ரேட் இருக்கும், சில நாள் இருக்காதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ இந்த ஏமாற்றமாக பார்க்க மாட்டார். மார்க்கெட்டில் சும்மா இருக்கிறது கூட ஒரு முக்கியமான ஸ்கில்லுங்கிற விஷயத்த அவர் இன்னைக்கு கற்றுருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் நம்மளுடைய இந்த இன்ட்ராடே சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கழுகார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பறந்து வேகமாக போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 24% ப்ராஃபிட்டோட ரேஸில் முன்னாடி போயிட்டுருக்காரு. குருவி கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ணுறவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு 5% அளவுக்கு முன்னோக்கி போயிட்டுருக்காரு. ஆனால் காக்காய் இன்னும் அவருடைய அக்கௌண்ட்டில் இழந்த பணத்தை ரெக்கவர் பண்ணல, இன்னும் அவர் ப்ராஃபிட்டு கொண்டு வரல. ஸோ வரக்கூடிய நாட்களில் காக்காய்க்கு ஃபர்தராக ஏதாவது ட்ரேடிங் வருதாங்கிறத பார்ப்போம். ஏன்னா காக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணக்கூடியவர். லாபம் சம்பாதிக்கிறத விட பணத்தை வந்து பெருசாக இழக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். பட் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் காஷியஸாக இருக்காரோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக கிடைக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு கல்வி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காணொலி மட்டும்தான். தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.